இப்போது நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த சார்ட்டில் முதலாவது எழுத்து அலப் அப்படின்னு பார்க்குறோம். அந்த அலப் ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி காளையோட தலை தான் அந்த பிக்டோகிராஃப்னா அது என்ன கேரக்டரோ அது வரைபடமாக ஆண்டவர் வரைஞ்சி கொடுத்தது. அப்போ அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஆலப்புங்கிற இப்போ லேட்டஸ்டாகுங்கிறது இப்போ பிரிண்டபிள் எழுத்து, இப்போ எழுதவோ டைப் பண்ணவோ அவங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுத்த எழுத்து தான் இந்த மேலே இருக்கிறது. அதில் அலஃப் அப்படிங்கிற இந்த இதுக்கு ஒரு வேல்யூ, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. ஆலஃப்ங்கிறது நம்பர் 1. அப்போ ஆலஃப்ங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி ஆக்ஸ், காளையனுடைய தலை. அது நம்ம பார்க்கறது அதனோட அவுட்டர் பிரகாரம் வெளியே உள்ள பார்க்குற அந்த தலை. ஆனால் அதில் மறைந்திருக்கிறது என்னன்னா ஸ்ட்ரென்த்து, காட் இஸ் ஸ்ட்ரென்த், காட் இஸ் லீடர் அப்படின்ற அந்த இது அதில் மறைஞ்சிருக்கு. அப்போ அந்த ஆலஃபும் அடுத்தது லேமட் என்கிற ஒரு திரையில் பார்க்குறீங்களா, அதை சேர்த்து நம்ம ஒரு வார்த்தையாக இப்போ கற்றுக்க போகிறோம், ஒரு தியானிக்க போகிறோம். லேமட் அப்படின்னா ஷெப்பர்ட் ஸ்டாஃப், அதாவது மெய்ப்பனுடைய அந்த தடி. அப்போ அதில் அது என்ன பண்ணோம்னா டீச் பண்ணணும் நமக்கு. அது மாத்திரம் இல்லை, அதை வழி நடத்தும் நம்ம. அதுக்கு அந்த அதோட ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அந்த லேமடுங்கிற அந்த மேய்ப்பனுடைய அந்த கோல். அந்த மேய்ப்பன்கிற ஆலப்பும் தெய்வம்ங்கிற ஆலப்பும் அந்த ஷெப்பர்ட் ஸ்டாஃபும் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் ஏல். ஆலிஃப், லேம்பட் இஸ் கால்ட் ஏல். ஏல் அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம். இது நம்ம வேதத்தில் அநேக பேர்களை ஏல் தொடங்கி வேற அடுத்தது வேற எழுத்து வரும், வேர்டு வரும். அப்படி இல்லைன்னா அந்த வேர்டில் முதல்ல வேற கேரக்டர் வந்து அது ஏல் அப்படின்னு முடியும். அது நம்ம அநேக கேரக்டர் அதை பார்க்கலாம். எல் ஷடாய், ஏல்னா தெய்வம், ஷடாய்னா சர்வ வல்லமை உள்ளவர். அப்புறம் எல் ரோய், எல்னா தெய்வம், குணமாக்குகிறவர். எல் எலியோன், எல் அப்படின்னு நிறைய கடவுளுடைய கேரக்டரை தொடங்கி எல் எல் அப்படின்னு வரும். இன்னும் சில வார்த்தைகள் எல்ல முடியும். எசைக்கு எல், டேனி எல், மிகா எல். அதே மாதிரி எல் இஷா, எலிசா ஆக்சுவல் பேர் எல் இஷா. எல் யாஹூ, அதுதான் எலியா. அப்படி அந்த தெய்வம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த இதை வச்சு அநேக கேரக்டரை நம்ம தெய்வத்தினுடைய கேரக்டரை படிக்க முடியுது. நம்ம வேதத்தில் இன்னும் ஆழங்களில் போகும்போது அது பெரிய சார்ட்டு, பெரிய இது. முழு பைபிள்லையும் ஏல் 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 அப்படின்னு அநேக கேரக்டர்களை நம்ம தியானிக்க முடியும். இதை தான் இயேசு சிலுவையில் ஏலி ஏலி அப்படிம்பாரு. எல் அது ஏலி, தெய்வமே தெய்வமே ஏன் என்னை கைவிட்டு அப்படின்ற வார்த்தையில இயேசு உபயோகித்திருப்பார். அந்த ஏல் எலி அப்படிங்கிற வார்த்தை அது நம்ம இப்போ ரெண்டு எழுத்து சேர்ந்த ஏல் ரெப்ரசன்ட்ஸ் காட், ஸ்ட்ராங் அத்தாரிட்டி, நம்ம வழி நடத்துகிறோம்.